ரைட். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கிளாரிந்தா சர்ச்சில் சொன்ன சத்தியத்தை தான் இப்பவும் சொல்ல போகிறேன். அதில் கொஞ்சம் விரிவு அதிகம். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். புரியதுக்காண்டி தான் நான் போதனை பண்ணுகிறேன். அல்லேலூயா. எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களை லீடர் ஆக்கிடுவாங்க. போன உடனே அல்லேலூயா ரூபன் நபர்கள் தான் அவருக்கு யாரை பற்றியுமே தெரியாது. சாம்சன்னா யாரு அதுன்னா தெரியாது. யாரோ லீடர், உடனே லீடரை போட்ட உடனே ரூபனுக்கு ஒரு இது வந்துடும். இங்கே வாங்க, அங்கே போங்க, இங்கே உட்காருங்க. எதுக்கு தெரியுமா? நான் என்ன செய்யணும்? போதிக்கணும். ஆட்களை உட்கார வச்சு போதிக்கணும். ஆண்டவர் அல்லேலூயா ஒவ்வொரு இடத்துலையும் போதிக்க தான் செஞ்சார். கடல் ஓரம் போனார். அல்லேலூயா கடல் ஓரத்தில் உட்காந்து விதைக்க ஒருவன் புறப்பட்டான் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி போதிக்கணும். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இப்போ நான் சொல்கிற நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தாவே எனக்கு பலன் தாரும், போதிக்க பலன் தாரும், வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். இந்த பொய்க்கால் குதிரைன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சிங்கம் உருவம் போட்டு உள்ள ஆள் இருந்து சிங்கம் மாதிரியே ஆடுவான், புளிய மாதிரியே ஆடுவான், மயில் மாதிரியே ஆடுவாங்க. யாரு ஆடுதான்னு நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமா. உள்ள இருக்கிற மனுஷன் யாருன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச மனுஷனாக கூட இருக்கலாம். ஆனா புலி மாதிரி வேஷம் போட்டு, மான் மாதிரி வேஷம் போட்டு, அல்லேலூயா பல மிருகங்கள் மாதிரி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனா உள்ள இருக்கிறது யாரு? மனுஷன். ஆனா வெளியே பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கு, பயமாவே இருக்கும். நம்ம குட்டியே பாடி நமக்கு தெரிஞ்ச மனுஷன்னு வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் மாடு மாதிரி வேஷம் போட்டு தான் எனக்கு ஃப்ரெண்டு. மாடு முகம் மாடு மாதிரி தான். அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா மாடு மாதிரியே தான் தெரியும். நேரம் என்னை வந்து முட்டை வளர்த்த மாதிரியே வந்துட்டான். மாடு நான் என்ன முட்டை வர்றேன்னு டக்குன்னு அந்த மூஞ்சை பிடிச்சிக்கிட்டேன். ஏன் மாப்பிள்ளை விடுவாப்பிள்ள நான் தான்டா அப்படின்னா உள்ள இருக்குமா ஆவாம்னு எனக்கு தெரியாது. நான் மாடுன்னு நினைச்சிட்டு தான் இது எவ்வளோ தெரியல மாடு மாதிரி இருக்கிறத பிடிச்சிக்கிட்டேன். நாம் அந்த இந்த சிங்கம் மாதிரி இந்த முகத்தில் மாட்டுறதுக்கு வாங்கிட்டு போங்க தெரியுமா? அது சின்ன பிள்ளையெல்லாம் போட்டு மாஸ்க்கு. அந்த மாஸ்கை போட்டுட்டு நைஸாக செவன் இருக்கிறதுல இப்படி முடிச்சு எட்டி பார்த்தோம்ல, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான். சட்டையெல்லாம் பார்க்கல, முகத்தை மாத்திரம் பார்த்தா ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான். ஒழிஞ்ச பிறகு நான் கலந்துட்டு எல்லாம் நான் தாத்தாலாம் ஏன் தாத்தான்னு ஓடாதுட்டான். அல்லேலூயா. இப்போ அதே மாதிரி தான் மனித ஆவி உள்ள இருக்கு. வெளியே நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு உருவம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்குற உருவம் நான் இல்லை. எனக்கு ஒரு கூடாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை போட்டுக்கிட்டு தான் அலைதேன். நான் யார் தெரியுமா? உள்ள இருக்கிற மனுஷன், மனித ஆவி. என்னது? நல்லா கவனிக்கிறோம், அப்பதான் புரியும். நான் உங்ககிட்ட பேசுனேன், உங்க முகத்தை பார்த்துலாம் பேசுறது இல்லை, உங்க குணத்தை பார்த்து பேசுறேன். ஆமென். நான் ஜோசுவாட்ட பழகுனேன். அவன் கீழே பக்கத்தில் தள்ளணுமா மேலே பக்கத்தில் தள்ளணுமா? கீழே பக்கத்தில். ரைட். கவனிங்க. அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட தாவீதுகிட்ட பேசுகிறேன், சாமுவேல்கிட்ட பேசுகிறேன், காலேபையாட்ட பேசுகிறேன். ஒவ்வொரு ஆளுடைய முகத்தை சார்ந்து பேசலை, அவன் குணத்துக்கு தகுந்த முகத்தை வைக்கிறாங்க. ஆமென். டக்குன்னு தீமத்தை பார்க்க வச்சிருந்தான். உடனே இவன்ட்ட நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சிரிக்கான். அப்போ வாப்பான்னு கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ வெளி மனுஷனை பேசுனா உள்ள மனுஷனை பேசுறானா? உள்ளான மனுஷன் இருந்தது அவன் எங்க தெரியுது? முகத்துல தெரியுது. ஆமென். அப்ப நான் உள்ளான மனுஷனை நேசிக்கிறேன். வெளியான மனுஷன் வேஷம் போட்டிருக்கான். நான் அந்த கண் வழியா பார்க்க யார் என்ன யாதுன்னு. அல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன். என்ன மனுஷன்?
அந்த மனுஷன் தான் வெளி மனுஷனுடைய அல்லையா செய்கைகளை நிர்ணயிக்கிறான். யார் நிர்ணயிக்கா? கோபம் வருது உடனே வெளி மனுஷன் கோபத்தை கொண்டு வர்றது இல்ல, உள்ளான மனுஷன் சொல்லிதான் எங்க வருது கோபம் வருது, அழுக வருது. டக்குன்னு அழுக வராது, உள்ளான மனுஷன் என்னச்சுன்னா நீ அழுன்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் ஆவி மனுஷன், சொல்லுங்க, நான் ஆவி மனுஷன். சரீரம் என்ற போர்வையில போர்த்தப்பட்டிருக்கிறேன். இந்த சரீரம் பரலோகத்துக்கு என்ன செய்யாது? போவாது. இந்த மனுஷன் தான் எஜமான். இது யாரு? எஜமான். இங்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஆத்ம மனுஷன். அவன் என்ன மனுஷன்? இன்னும் என்ன தெரியுதுல்ல? இது சரீர மனுஷன். இது என்ன மனுஷன்? இந்த ஆத்ம மனுஷன். இந்த மனுஷன் ஆவி மனுஷன் யாரு? எஜமான். யாரு? இவன் வேலைக்காரன். இது யாரு? இது வேலைக்காரன். இந்த சரீரம் இருக்கு தெரியுமா? இது அடிமை. சரீரம் என்னது? என்ன சொன்னேன்? அடிமைன்னு சொல்லக்கூடாது. இது என்ன மனுஷன்? உள்ள இருக்க மனுஷன் எஜமான். இது நான் இப்போ இது சொல்றது புரிஞ்சாதான் மற்ற சொல்றது உங்களுக்கு புரிய வரும். அதோட என்னன்னு கேட்க வர்றேன். இது என்ன மனுஷன்? வேலைக்காரன். இந்த மனுஷன் அடிமை. ரைட். அல்லேலூயா. இந்த ஆவி மனுஷன் எப்போதும் எங்க பார்த்துக்கிட்டு இருப்பான்? தேவனே பார்த்துக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. இந்த ஆத்ம மனுஷன் என்னச்சுதான் இது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற? காலில் முள்ளு தேய்ச்சிட்டா ஹாங்க உடனே இந்த மனுஷன் என்ன சொல்லலாம்? இந்த இருதய மனுஷன் என்ன சொல்லலாம்? ஆவி மனுஷன் இந்த மனுஷன் என்ன சொல்லலாம்? ஏன் முள்ள என்ன செஞ்சிரு? நல்ல வேலை ஒண்ணு புகழ்படல. ஆவி மனுஷன் என்ன சொல்லலாம்? ஆத்ம மனுஷன்ட்ட சரீர மனுஷன்ல என்ன ஆயிட்டு? நோவு உண்டாயிட்டு, நீ டக்குன்னு முள்ள எடு அப்படிங்க. அல்லேலூயா. இது இந்த ஆவி மனுஷனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ஆத்ம மனுஷனும் சரீர மனுஷனும் இருக்கான். இதெல்லாம் போர்டு போட்டு வளைஞ்சு காமிக்கணும். இப்ப என்ன ஆயிட்டு? இப்படிதான் ஆண்டவர் படைத்தார். இப்படிதான் ஆண்டவர். இந்த ஆவி எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எப்பவும் தேவனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆவி மனுஷனையே ஆத்ம மனுஷன் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லலாம்? என்னதுக்கு அடிமை ஆகணும்? என்னத்தை செய்ய போறாங்கிறத அந்த மனுஷன் இந்த என்ன சொல்லலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை அடிமைக்கு சொல்லும். அடிமை என்ன செய்யும்? செய்ய ஆரம்பிக்கும். அல்ல இல்லையா? அடிமை அப்படித்தான் செய்யுது. வயிறு பசிங்கு இருதயம் சொல்லுது, ஆத்மாட்டையே வயிறு பசி தட்டை கழுவே. ஆனா சரீரம் என்ன செய்யுது? ஓடி போய் தட்டை கழுவுது. எனக்கு ஒரு முட்டையை கூட குறைய வச்சுட்டா. எந்த மனுஷன் சொல்றது? ஆத்ம மனுஷன் சொல்லுது. ஒரு மனுஷன் ஒரு முட்டையை குறைய வச்சுட்டா அப்படின்னு. ஒன்னு சரீர மனுஷன் ஓடி போய் ஒரு முட்டையை எடுத்து வைக்கான். எல்லாம் அப்பாவுக்கு வேணுமே, அப்பாவுக்கு வேற அவிச்சு கொடு. அப்போ இப்ப என்ன ஆயிட்டு? இந்த சரீர மனுஷன் அந்த ஆத்ம மனுஷனும் இந்த ஆவியின் மனுஷனும் ஒன்று சேர்ந்து இந்த ஆவி மனுஷனுக்கு விரோதமாய் நடக்க ஆரம்பிக்கிறான். இது நடுநிலைவாதி. வேலைக்காரன் என்னது? நடுநிலைவாதி. அடிமை சொன்னாலும் என்ன செய்வான்? கேட்பான். எஜமான் சொன்னாலும் கேட்பான். இவன் நடுநிலைவாதி. எங்க பலன் கொடுதோ அங்க சாந்துருவாங்க. ஆமென். நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, அல்வா வெட்டுது. இந்த சரீர மனுஷன் நினைச்சுதான் பார்க்கும். ஆத்மா மனுஷன் என்ன சொல்லுவான்? அல்வாவை சாப்பிடுமா. இருதய மனுஷன் என்ன சொல்லுவான்? உனக்கு சுகர் இருக்கு, அல்வா சாப்பிடாதம்மா. ஆனா இந்த சரீரம் என்ன செய்யும்? நாக்கு என்ன செய்யும்? ஏன் நல்ல ருசியா இருக்க, பார்க்கறதுக்கே ருசியா இருக்க. அப்ப ஆத்மா மனுஷன் என்ன சொல்லும்? 100 கிராம் சாப்பிட்டுக்கா, கூட 2 மாத்திரையை சாப்பிட்டு போறது. இப்ப இந்த மனுஷன் யாருக்கு அடிமையாயிட்டான்? சரீர மனுஷன் யாருக்கு அடிமையாயிட்டான்? ஆத்ம மனுஷன் சரீர மனுஷனும் சேர்ந்து தீமையை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த மனுஷன் சொல்றான், விடிய காலம் 5 மணி ஜபத்துல கலந்துக்கிடுவோம், நாம் பரலோகத்தை தேவனை தேடுவோம். அடிமை மனுஷன் என்ன சொல்லலாம்? வேண்டாம், சோர்வா இருக்கு, கொஞ்சம் படுத்து உறங்குவோம். ஆவி மனுஷன் சொல்லலாம், நீ உறங்கினா நீ பகல்ல வர சத்துருவை ஜெயிக்கக்குண்டான தேவ பலன் உனக்கு கிடைக்காது. அப்போ என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் முனங்காலாவது போடுவோம்.
கொஞ்ச நேரம் முழங்கால் போடும்போது சரீர மனுஷன் என்ன சொல்லுவான், சோர்வாக இருக்க கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டே சோத்திரம் பண்ணுவோமா, உடனே சாஞ்சுக்கிட்டே சோத்திரம் பண்ணலாம். உடனே கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லைஸாக என்ன செய்வான், உறக்கத்தை. நான் அப்படித்தான் சரி செல்லில் ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு நல்ல செய்தியாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இப்படி படுத்திருப்பேன். அது பாட்டில் செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும், நான் பாட்டில் உறங்கி முழிப்பேன். அந்த செய்தி அப்போ தான் 2 மணி நேரம் செய்தி முடிச்சிருக்கோம். 2 மணி நேரம் ஆகிட்டு அந்த செய்தி முடிச்சவரை தான் பார்ப்பேன். 2 மணி நேரம் உறங்கிட்டோமா. யார் பண்ண வேலை? இந்த சரீரம் பண்ண வேலை. ஆத்மாவும் அதுவும் என்ன செய்யலை, ஒத்து போகல. ஆனா ஆவி என்ன செய்யுது, நீ சரீரமே நீ சோர்வடையாத, நீ வேதத்தை வாசி, அவங்களோட ஜெபம் பண்ணு, உடனே என்ன செய்யுது, இது ஒத்து போகுது. ஆமென். இந்த 2 போராட்டத்தில் மாட்டுகிறது வேலைக்காரன் மட்டும்தான். அடிமை கூட சேர்ந்து அவன் வேலை செய்வான். மனசு விரும்புகிறபடி மாம்சம் என்ன செய்தான், கிரியை செய்யறது. மனசும் மாம்சமும் கிரியை செய்யுது, ஆவியும் மனசும் கிரியை செய்யும். வாசிப்போம் ஒரு வசனத்தை. இருதயம் பேசுது பாருங்க. இருதயம் பேசுமா? எப்ப பேசு? கீழே தள்ளணுமா மேலே தள்ளணுமா? இருதயம் பேசியிருக்கா பேசலையா? இன்னொரு ஆள் பேசுறது சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம். கொஞ்சம் வேகமாக முடிப்போம். 42வது வசனம், 24வது அதிகாரம் 42வது வசனம். இந்த வசனத்தில் ஈசாக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் வந்து தன் வேலைக்காரனை எலியேசரை அனுப்புகிறான். வேலைக்காரன் போய் மனசுல பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க, 42வது வசனம். அப்படியே நான் இந்த துறவண்டையில வந்து என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாய் கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். எங்க பேசுறான்? வாய்ட்ட பேசல, இருதயத்துல பேசுறான். இதோ நான் தண்ணீர் துறவண்டையில நிற்கிறேன், தண்ணீர் கொள்ள வரப்போகிற கண்ணிலே நான் நோக்கி குளத்தில் இருக்க தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, ஆமென். வாசி. நீ குடி என்றோ உன் ஒட்டங்களுக்கு முண்டு வார்ப்பேன் என்றோ சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமான குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்றேன். ஆமென். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்க முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து உறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் மேலிருந்த தன் தோளின் மேலிருந்த குடத்தை இறக்கி குடியும், ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்றால் நான் குடித்தேன், ஒட்டங்களுக்கு வார்த்தான். போதும். இருதயம் ஆவியில பேசுறான். ஆத்மா என்ன செய்து கேக்கு. ஆத்மா கேட்டு அடிமைகிட்ட சொல்லுது. அடிமை என்னது? சரீரத்திட்ட சொல்லுது. ஏன் நீ அவங்க பக்க துறவண்டையில் போய் என்ன செய்ய உட்காரு, அவங்க வராளம் நினைச்சு பாரு. ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த ஆவி எங்க பாக்கு? தேவனை பாக்கு. எங்க பாக்கு? தேவனை பாக்கு. அப்ப தேவனை பார்க்கும்போது ஆத்மாவும் உதவி செய்து, சரீரம் என்ன செய்து உதவி செய்து. இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். இது என்ன ஜீவியம்? இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். அல்லையா? இந்த கானானிய பெண் ஒருத்தி போயிட்டே இருப்பான். மனசுக்குள்ள சொல்லுவான், நான் போய் தொடுவேன், அப்போதே நான் என்ன செய்வேன், விடுதலை ஆவேன். அப்ப யாரை தொடுதா? தேவனை பாக்கு. என்ன ஆவி? மனித ஆவி. இருதயத்துல இருந்து தேவனை பாக்கு. பெரும்பாடுள்ள சரி பின்னாலே போய் அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்று சொல்லி, தொட்டால் நான் சுகமானவேன் என்று சொல்லிக்கிட்டே போறான். போய் அவன் போய் தொடுறான். இப்போ சரீரமும் வேலை செய்யுது, ஆத்மாவும் என்ன செய்யுது, வேலை செய்யுது, இருதயம் பேசுது. இதுதான் கிறிஸ்துவனுடைய தன்மை. நீங்கள் நடு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க, நல்ல தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேவனோடு என்ன செய்ய முடியும்? பேச முடியும். வாய் திறந்தில்ல, அண்ணால் பேசணும்.
அண்ணால் எங்க பேசுறான்? ஆலயத்துல போய் இருதயத்துல பேசுறான். அந்த ஆவி தேவனோடு பேசணும். அல்லேலூயா. வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கணும், தேவனோட என்ன செய்யணும்? பேசணும். சோறு பொங்கிக்கிட்டே இருக்கணும், தேவனோடு பேசணும். நீங்க பயங்கர உபத்திரவத்தில் இருக்கீங்க. உபத்திரவத்தில் இருக்கும்போது ஒரு காரியம் கூட விடாதபடி தேவன்கிட்ட ஒப்பிக்கணும். அல்லேலூயா. அதுதான் உங்க இருதயத்தை என்ன செய்யறீங்க? ஊற்றி விடுதீங்க. யார் சமூகத்துல? தேவ சமூகத்துல. தேவன் ஜெபம் வேற. நீ இருதயமும் உங்க இருதயமும் தேவன் இருதயமும் ஒட்டணும். அவர்கிட்ட பேசணும், தேவன்கிட்ட பேசணும். ஆபிரகாம் தேவனோடு நடந்தான்னா தேவனை கையை பிடிச்சிட்டா நடந்தான்? ஆவில நடக்கிறான். தேவன் என் பக்கத்துல நடந்து வர்றாருன்னு உணர்றான். தேவன் எங்க வீட்டுல இருக்கீங்கன்னு உணர்றீங்களா? நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்க வீட்டுல அசைவாடுவதை நீங்க என்ன செய்யணும்? உணரணும். சல்லு புள்ளுன்னு விழுந்துக்கிட்டு அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு அந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னு பேசிக்கிட்டு அவர் எப்படி தேவன் அசைவாட முடியும்? அடுத்தவங்களை குற்றவாளியை தீர்த்தீங்கன்னா உங்க வீட்டில் தேவன் அசைவாட மாட்டார். உங்களுக்குள்ள நீங்க தேவன்கிட்ட பேசினாதான் உங்களுக்குள்ள அசைவாடுவார். உங்களுக்குள்ள அசைவாடினாதான் தேவன் வீட்டுக்குள்ள அசைவாடுவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமே. அநேகர் பேச்சிலேயே தேவனை அசைவிடாம ஆக்கிடுறாங்க. மல்கியாவின் புத்தகம், நான் அது எங்கன இருக்குன்னு தெரியல, நான் எடுக்கணும். மல்கியா 3வது அதிகாரம் நினைக்கிறேன். 3வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். இப்ப பிரச்சனை என்னன்னா, என்ன பேசணும்னே தெரியல. கர்த்தருக்கு விரோதமா நீங்க பேசவே இல்லை. இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ? இப்ப பிரச்சனை வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பொம்பளை சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரியை பத்தி சொல்றீங்க. அது யாருக்கு விரோதமா பேசுறோமா? அடுத்தவங்களை நீங்க குற்றவாளியாத்தி இருக்கிறீங்க, பகையா நினைக்கிறீங்க, கசப்பா நினைக்கிறீங்க, விரோதமா நினைக்கிறீங்க. இது யாருக்கு விரோதமாகும்? அதுதான் இங்க சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் எனக்கு எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. ஆனா உங்ககிட்ட கேட்கும்போது உமக்கு விரோதமாகி என்னைக்கு பேசணும் கேட்குறீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பேசுனதே என்ன செய்யல? தெரியல. என்ன பேசுறேன்னு தெரியல. நான் அடுத்தவங்களுக்கு விரோதமாய் பேசுறாலும் தேவனுக்கு விரோதமாய் பேசுறேங்கிறது நமக்கு என்ன செய்யல? தெரியல. ஆவியை கெடுக்கக்கூடிய சக்திகள் நமக்கு தெரியல. இதெல்லாம் ஆவியை மரணிக்கக்கூடிய வழிகள். அல்ல அடுத்தல என்ன எழுதிருக்கு? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும், ஆமென், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப இது என்ன அர்த்தம்? நீங்க வெளியே பேசல, ஆவியில பேசுறீங்க. இவ்வளவு தூரம் இடைக்கால சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இப்போ யாருக்கு விரோதமா பேசுறோம்? ஏன் விரோதம்? நேற்று நன்மை பெற்றிருக்கோம், ஆனா இன்னைக்கு என்ன பேசுறோம்? அங்க போய் என்ன பிரயோஜனம்? வேதம் தெளிவாய் சொல்லுது. இப்போதும் இல்ல, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைகொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறது, பாவத்துக்கு துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இது என்ன பேச்சு தெரியுமா? வெளியில பேசவே இல்லை, உள்ள ஆவி பேசுது. ஆவி பேசுறது யாரு கேப்பா? நான் கேட்க முடியுமா? கணவர் பேச மனைவி கேட்க முடியுமா?
அடுத்த லைன் எழுதிருக்கு. பாசிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இப்போ அதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே, எழுத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே, எதுல பேசுறோம்? வாயிட்டு பேசவே இல்லை, இருதயத்துல பேசுறோம். என்ன பேசுறோம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்களை என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் உலகத்துல திடப்பட்டு இருக்கிறார்கள், தீபித்தவர்கள் கூட பிரதமராய் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சங்கடப்பட்டு இருக்கோம். நீர் எங்களை தேவனை பற்றி பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறோம். அவன் என்னமா பரிச்சை பார்க்கிறோம்? டான்ஸ் ஆடுதாம்பியா, அவன் நல்லா இருக்கான். அநியாயமா காணிக்க வாங்குதான் நல்லா இருக்கான். கார்ல போறான் நல்லா இருக்கான். அல்லேலூயா. நல்ல கவனிய. இருதயத்துல பேசுகிற காரியங்களுக்கும் என்ன உண்டு? கணக்கு உண்டு. நீ அகங்காரியம் தான் பேசுறீங்க. அகங்காரியம் அவங்க திருடணும், கொள்ளடிக்கிறவனும் யார் பொறுப்பு? அதையா நீ பேசுறேன்னு கேட்க. ஆமென். அதையா நான் பேசணும்? இறுதி ஆவியில பேசுகிற எல்லா காரியங்களும் பயங்கர மோசம். அவர் செய்யறது பாருங்க. அடுத்த லைன் எழுதி பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் ஆமென் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஆமென் ஞாபக புத்தகம் ஒன்று ஆமென் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமென். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். அதை கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து காப்பார். ஆமென். இந்த பேச்சை, வாய் பேச்சை விடுங்க. என் மனசு பேசுது. என்ன பேசுது? நீங்க உள்ள வரும்போதே காலை பிரதருக்கு இவ்வளவுதான் பக்தி இருக்கு, இவ்வளவுதான் விசுவாசம் இருக்கு, இந்த பக்தி கேட்ட டானிக்கை நான் கொடுக்கணும். எங்க பேசுது? ஏன் அவரும் பயப்படுதாரு, நானும் பயப்படுதேன். கர்த்தருக்கு பயப்படுற ரெண்டு பேரும் என்ன செய்யறாரு? பேசிக்கோ. அவர் அங்கிருந்து வந்து பேசிட்டு வர்றாரு. இவர் இன்னைக்கு என்னை பத்தி என்னதான் பேச போறாரோ தெரியலையே. நான் வாயிட்டு பேசவே இல்லை, வாயிட்டு பேசவே இல்லை, இருதயத்தில் தான் பேசுவோம். நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சலாம்? நினைச்சதுக்கு அர்த்தம் பேசுறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டு பேர் பேசல. அதனால என்ன இருக்கு? நன்றியோடு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகம் ஒண்ணு மேல என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்ப என்ன அர்த்தம்? இருதயத்தின் எண்ணங்களை கூட அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தின் யோசனைகளை கூட அவர் என்ன செய்வாரு? நியாயம் தீர்க்கிறவர். இருதயத்தின் இருதயத்தின் ஆவி சரியில்லாதனாலதான் ஒரு வசனம் உண்டு. இது அப்படி இருக்கட்டும், வாசிக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம்னு நினைக்கிறேன். 12வது வசனமா 9வது வசனமா? ஆதியாகமம் 8:21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள், நல்ல கடுங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அவன் சின்ன வயசு முதல்ல பயங்கர பொல்லாதா இருக்கு. ஆமென்.
இருதயத்துல என்ன இருக்காரு? பரிசுத்தாவி வந்தாதான் உங்க இருதயம் எங்க பார்க்கும்? மேல பார்க்கும். இல்லைன்னா உங்க இருதயத்துல எங்க பார்க்கும்? ஒரு சிறு வயது முதலே பொல்லாதார். 5வது வசனம் நினைக்கிறேன், 5வது அதிகாரமா 6வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் ஆமென். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? பொல்லாங்கன்னு இருந்ததா இருக்கும். ஆமென். இவன் யாரோட பேசுவான்? பிசாசோட பேசுவான். யாரோட? சுயத்தோட பேசுவான், மாம்சத்தோட பேசுவான், சுயத்தோட. உள்ளான மனுஷன் கேடா இருந்தா உங்க ஆத்ம மனுஷன் எப்படி இருப்பான்? கேடா தான் இருப்பான். உள்ளான மனுஷன் இருதயத்தில் என்னெல்லாம் புறப்படுவான்? உங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள், பேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம்லாம் எங்க இருந்து புறப்படுதான்? அது இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யுது? வாய் பேசுது. உன் இருதயத்தில் ஆவி அல்லலியா தேவனை சார்ந்து இருந்தா உன் ஆத்மாவும் உன் சரீரமும் தேவனை சார்ந்து இருக்கும். பக்தியின் வேஷம்லாம் ஒண்ணுக்கு உதவாது. ஆமென். உன் இருதயத்துல என்ன நிறைந்திருக்கும்னா வேத வசனங்கள் நிறைந்திருக்கணும். ஆமென். விசுவாசம் நிறைந்திருக்கணும். அநேகர் நீ என்ன சொல்றதோ அது நடந்துடும். நீ என்ன சொல்றதோ அது என்ன செய்யும்? நடக்கும். பிள்ளைகளை எழுப்பும்போது நீ பேபி எந்தி, நீ டாக்டர் ஆவாய், நீ கலெக்டர் ஆவாய் அப்படின்னு சொல்லி எழுப்பணும். பிள்ளைகள் இந்த ஜோஸ்வா நான் என்ன மார்க் குறைய எடுத்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ மேன்மையாக படிப்ப, கர்த்தர் படிக்க ஞானத்தை தருவார்னு எழுப்பணும். எரும மாடு சிகரெண்டி நீ மாடு மேய்க்க தான் போவ, கடைசியிலேக்கு போவான். இப்படியே காலம் எந்திரிச்சது பூரா அநேக வீட்டில் அப்படிதான். ஏன்னா எரும மாடு எந்தில நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட. 4 வீட்டில் 4 கடையில் போய் பாத்திரம் நம்மளை கழுவ போற, கடைசியில் அங்கே தான் போய் நிற்பான். உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வதிக்கிறார். அதனால உங்க பேச்சு தான் உங்க எதிர்காலம். அப்போ பேசுறது யார் பேசுதா? உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் பேசுறான். ஆவி மனுஷன் மாம்சத்தை சார்ந்தா இருந்தால் மாம்சத்தின் கிரியைகளும், ஆவியை சார்ந்தால் ஆவிக்குரிய கிரியைகள் என்ன செய்யும்? நடக்கும். இவங்க வசனம் பூரா இருதயத்தில் நிரப்பப்பட்டு ஆத்மாவுக்கு சென்று சரீரத்தின் கிரியைகளுக்கு வந்தால் உங்க இருதயத்தின் நிரப்பப்பட்ட வசனங்கள் ஜீவனாகவும் ஆவியாகவும் மாறும். என்ன மாறும்? சொல்லு, புரியுதா? உன் வசனம் இருதயத்தில் நிரப்பப்பட்டு ஆத்மாவுக்கு சென்று சரீரத்தில் என்ன செய்யணும்? நிரப்ப கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ அந்த வசனம் அது ஜீவன் ஆவி எப்படி ஆகும்னா உங்க ஆத்மாவில் என்ன உண்டாகிரும்? ஜீவன் உண்டாகும். ஆமென். சரீரம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் என்ன செய்யும்? மாறும். சரீரம் யார மாதிரி மாறும்? இயேசு. உங்களை பார்க்கும்போது இயேசு மாதிரி தெரியாது, ஆனா உங்க கிரியைகளின் சாயல் இயேசுவை போல என்ன செய்யும்? மாறும். மகிமையின் சாயல். அல்லேலூயா. வாசிப்போம். இப்போ மல்கியால வாசிப்போம். 3வது அதிகாரம். விட்டேன். 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே ஆமென் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை ஆமென் கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் ஆமென் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நல்ல கேளுங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காணணும்னா ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? வல்லமையா என்ன செய்யணும்? பலப்படணும். தேவனுக்குள்ள பலப்பட்டு வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தல வாசிப்போம். 4வது அதிகாரம் வாசி முடிக்க போறேன். நாள் வருது. அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் ஆமென்
இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் ஆமென் குப்பையும் வைக்காம போகும் என்று ஆமென் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆனாலும் நாமத்தில் பயந்திருக்கிற நல்ல கேளுங்க, ஆவியில நடக்கிற மனுஷன், உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட்ட மனுஷன், ஆத்துமாவிலே ஜீவனை பெற்ற மனுஷன், சரீரத்திலே இயேசுவின் சாயலாய் மாறின மனுஷன், அந்த ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உதிக்கும் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல அப்படி வளர்வீர்கள். உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்பட்டீங்கன்னா எதுக்கு பயப்பட மாட்டீங்க, எதையும் அலுலியா உலகத்தை நம்ப மாட்டீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. கொளுத்த கன்றின் அடையாளம் அதுதான். அங்கே அழுதுகிட்டே போகிறோம்ல, கண்ணீரோடு விதைக்க போகிறோம், கொளுத்த கன்றுகளாய் உடம்பிய. நான் கொளுத்த கன்று நான் எப்படியாலும் 2 மணிக்கு போய் பால் கறக்க போனோம் எங்கள் வீட்டில். எனக்கு பால் கறக்க தெரியாது, அம்மா தான் பால் கறப்போம். அம்மாவும் நானும் 3 மாடை பார்த்துட்டு போனோம். கொஞ்சம் தூரம் போனோம்னா மெயின் ரோடு போனால் பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். 3 மாடு கண்ணுட்டி அங்கெல்லாம் ஓடும். அங்கே பார்த்துருக்கேன் கண்ணுட்டியை. சில கண்ணுட்டி பிறந்த உடனே துள்ளிக்கிட்டு வரும் சில கண்ணுட்டியல். அது ஆமாம், அதுக்கு பேர் தான் கொளுத்த கன்று. அந்த பொம்பளையால் பற்றிட்டு வர ஆளுவோ ஒரு மாதம் ஆயிட்டுனா முதல்ல கண்ணுட்டி வந்து இவங்களை இழுத்துட்டு போவோம். பால் பண்ணைக்கு முன்னால் மாடு போவோம், கண்ணுட்டி அடுத்தால போவோம், கண்ணுட்டி கயிறு இந்த அம்மா பிடிச்சிருக்கோம், இழுத்துக்கிட்டே சடன்னு இழுத்துட்டு போவோம். அங்கே போனோன்னா என்ன செய்வாங்க, ஒரு இவ்வளோ பெரிய பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, உள்ளே தவிடை போட்டு இவ்வளோ தட்டி கல்லை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. கல்லை உள்ள தூக்கி போட்டோன்னா அந்த தவிடை நக்கிக்கிட்டே இருக்கும்போது இங்கே பாலெல்லாம் கடந்துருவாங்க. அந்த கண்ணுட்டி 1 மாதம் கழியணும், கண்ணுட்டி பின்னால் வரையும் இழுத்துக்கிட்டே வருவாங்க. எங்கள் வீட்டில் கட்டிக்கிறங்க, நான் ஒரு நாளைக்கு நான் பில்லு அள்ளி பண்ண மாட்டேன். பில்லு அள்ளி கொண்டு அள்ளியில் பட போகிறேன். ஒரு கண்டி பார்த்துட்டே இருந்துச்சு, ஒத்து குடும்பம் இங்க குதிரை மாதிரி சுத்திச்சு பாருங்க, சுத்திட்டு பிரத்தி வந்து இங்க ஒரு குடும்பம் அப்பா எங்க கட்டம் எடுத்து போய் 2 பேரையும் அடிச்சு இப்ப நான் போனாலே ஓடும். அவங்களோட 2 பேரும் இந்த கண்ணுட்டி இப்படிதான் பாதி கிடந்திருக்கு தெரியாது. என் வீட்டுக்காரியா முழக்கு தான் கொடுத்துருக்கு. இப்பதான் கொளுத்த கன்றுனா கண்ணுட்டியை நீ அவுத்து விட்டேன்னா தெருக்குள்ள ஓடும். பார்க்கணும், எருமானுட்டிலாம் போகாது, பசுங்கன்ட்டு தான் பார்த்தேன். அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடும், இங்கேருந்து அங்கே ஓடும். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரே வாட்டம் குடு 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 குடுன்னு அங்கே ஓடும். நமக்கு தான் பஸ்ஸுக்கு வந்துடப்படாது அதுன்னு பயமாக இருக்கும். அது பாட்டில் காலை குத்தாடம் போட்டு ஓடும் கடந்து. அதே மாதிரி யார் மாறுவார்களாம்? நம்ம மாறுவோம். அல்லேலூயா. இயேசு நீதியின் சூரியன் எங்கே உதிக்குமா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உதிப்பார், பயங்கரமாய் மாறுவோம். ஆவியில் பலப்படணும். உள்ளான மனுஷனில் என்ன படணும்? பலப்படணும். ஆனால் அதை பலப்பட்டீங்கன்னா நீங்கள் கொளுத்த கன்றுகளை போகிற தேசத்தில் தெரிவீர்கள். அல்லேலூயா. இந்த மாமிசத்தையும் சொல்லுங்கள், மாமிசத்தையும் சரீரத்தையும் இங்கே இருதயத்தில் இருக்கிற வசனம் அடக்கி ஆளணும். அந்த சரீரம் போகிற போக்குக்கெல்லாம் இந்த ஆத்மா என்ன செய்ய, ஆத்மாவும் சரீரம் போகிற போக்குக்கு இந்த ஆவி என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. விட்டேன்னா நீங்கள் பரவ முடியாத சமாதானத்தை கெடுத்துரும். அதனால் வசனம் நிறைந்திருந்து சொல்லுங்கள், வசனம் இதயத்தில் நிறைந்திருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் வசனத்துக்குள்ள நடத்தினா நம்ம கொளுத்த கன்றுகளை போல தெரிவோம். அப்போதான் நீதியின் சூரியனாய இயேசு நம்ம மேலே என்ன செய்வார், உதிப்பார். அப்போ தான் நீங்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால் எல்லாரும் முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.